தமிழ்ச்செல்விய சேது ரொம்ப பாசமா நடத்துறத பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி எப்பவும் போல இங்க ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ஜெனியோட ஞாபகம் வந்து ஜெனிக்கு வேற நிச்சயதார்த்தம் பண்ணிட்டதா சொன்னாங்க. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு இப்போவாவது நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து அங்க ஜெனிக்கு ஃபோன் பண்ணி பேச உடனே இங்க ஜெனியுமே அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தமிழ் எனக்கு வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே ஜெனி சொல்ல, இங்கே பாரு ஜெனி, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தொலையாத. ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். நீ எப்படியாவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட எடுத்து பேசு, உன்னோட காதலை புரிய வை. ஐயோ தமிழ், நான் எவ்வளவோ எடுத்து பேசிட்டேன். என்னதான் பேசினாலும் என்னை அடிக்கிறாங்களே தவிர என்னோட காதலை அவங்க ஏற்றுக்கவும் மாட்றாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி சொல்ல, உடனே இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு காலையில் நான் நேராக உங்கள் வீட்டுக்கு வரேன், உன் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்கே ஜெனியை சமாதானப்படுத்த ஜெனியுமே அமைதியாக இருந்துடுறாங்க. மறுநாள் தமிழ்ச்செல்வி எப்பவும் போல நேராக ஜெனியோட வீட்டுக்கு போக தமிழ்ச்செல்வி வர்றதை பார்த்ததும் இங்கே ஜெனியோட அப்பா அம்மாவுமே, வாமா தமிழ்ச்செல்வி, உன் ஃப்ரெண்டு புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையை நாங்கள் கெடுக்கிறதுக்கு பார்ப்போமா? அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீயாவது கொஞ்சம் போய் உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனியோட அம்மா சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, ஆண்டி நான் பேச வந்ததே உங்ககிட்ட தான். என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆண்டி, எனக்கு ஜெனியை ரொம்ப நாளாவே தெரியும். அதே மாதிரி சக்திங்கிறவரை எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து தெரியும். என்னதான் அவர்கிட்ட பணம் வசதி இல்லைனாலும் அவர் ரொம்ப நல்லவர். அதனால் ஜெனியை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் ஒத்து போய் சந்தோஷமாக வாழ்வாங்க. இப்போ என்ன பணத்துக்கா குறை? அவருமே நல்ல வேலைக்கு போக போகிறாரு. உங்கள் பொண்ணு ஜெனியுமே டாக்டருக்கு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறாங்க. 2 பேரும் மனசு ஒத்து போனால் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கொஞ்சமாவது உங்கள் பொண்ணோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி என்ன தான் எடுத்து சொன்னாலும், இங்கே பாரு தமிழ், உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சேன். இப்போ தானே தெரியுது நீ அந்த பிச்சைக்கார பையன் சக்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து இங்கெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. முதல்ல நீ இங்கேருந்து போ, என் பொண்ணோட மனசை நீ மாத்தினால மாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்த தமிழ்ச்செல்வியை அங்கேருந்தே வீட்டு வாசல்லேருந்து துரத்தி அனுப்புகிறாங்க. அம்மா என்னம்மா, என் ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போய் இப்படி அனுப்புறீங்க? அம்மா கொஞ்சம் வழி விடுங்க, நான் போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து வேக வேகமாக வெளியே ஓடி வந்து இங்கே தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு தமிழ், எனக்குன்னு யாரும் இல்லை. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது சக்தி கூட மட்டும்தான். அப்படி இல்லைனா நான் இந்த உலகத்தை விட்டு நான் போய் சேர்ந்துருவேன், சொல்லிட்டேன் தமிழ். ஏய் என்ன ஜெனி பேசுற? அப்படியெல்லாம் பேசாத. கண்டிப்பா நீ சக்தி கூட சேருவ. அப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணு, எங்க 2 பேருக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? நானா? ஆமாம் தமிழ், எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு? என் அப்பா அம்மாவும் சக்தி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ தான் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு கத்தி கதறி அழ, சரி ஜெனி நீ அழுகாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் நாளைக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு வந்துருங்க, உங்கள் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியுமே ஜெனிக்கு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி அங்கே சக்திக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் நாளைக்கு காலையில் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு வந்துருங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, சக்தியுமே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மறுநாள் எப்பவும் போல் எங்கள் தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெனியோட வாழ்க்கையும் ஜெனியோட உயிரும் நமக்கு முக்கியம் அப்படின்னு யோசிச்ச தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்ப, உடனே வேக வேகமாக வந்த அங்கே இருந்த சேது இருந்துக்கிட்டு, வா தமிழ் வா, நான் காரில் கூட்டிகிட்டு போய் விடுறேன், புதுசாக என்ன நடந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உடனே தமிழ்ச்செல்வியோ, அது வந்துங்க ஜெனி இருக்கால, அவளுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வீட்டில், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு போகலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி சொன்னதும், ஓ உன் ஃப்ரெண்டு ஜெனிக்கா, சரி சரி காரில் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே உள்ளே இருந்து அங்கே ராஜாங்கம் கூப்பிட்டு, ஏயா சேது,
இன்னைக்கு அந்த பக்கத்து ஊருக்கு போய் கலெக்ஷன் கொஞ்சம் வாங்கிட்டு வாயா அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும், சாரி தமிழ், என்னால் வர முடியல. பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நான் பத்திரமா ஆட்டோவோ ஏதோ காரோ புக் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி ஒரு கார் புக் பண்ணி நேராக அந்த முருகன் கோவிலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜெனியோ நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு வெளியே வர, இன்னொரு பக்கம் சக்தியுமே அங்கே வந்துடுறாரு. தமிழ், ரொம்ப நன்றி தமிழ், நீ மட்டும் இந்த கல்யாணத்தை எங்களுக்கு பண்ணி வைக்கலனா கண்டிப்பாக என்னோட உயிர் போயிருக்கும். நல்ல வேலை, எங்கள் 2 பேரையும் நீ சேர்த்து வைக்க போகிற. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. நான் காலம் ஃபுல்லாக உனக்கு நன்றி கடனாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே சக்தியுமே அங்கே தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, நேரம் இல்லை. இன்னொரு பக்கம் இங்கே ஜெனியோட வீட்டில் தன்னோட அப்பா அம்மாவோ, எங்க நம்ம பொண்ணை இன்னும் காணுங்க, என்னாச்சுன்னே தெரியலையே. நேற்று அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு போனதுலேருந்து அவள் முகத்தில் ஏதோ ஒரு தெளிவு இருந்ததுங்க, சந்தோஷமா வேற இருந்தா. ஒரு வேளை தப்பா எதனா? அடைச்சி வாய முடு, என்ன சொல்கிற, நல்லா ரூம் எல்லாம் தேடிப்பாரு, மேலே இருக்க ரூமில் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா சொல்ல, ஐயோ நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேங்க, வீடு ஃபுல்லாகவே பார்த்தா எங்கேயுமே காணோம். என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க வீட்டு வாசலுக்கு வந்த ஒருத்தரோ, ஏமா மேரியம்மா, உன் பொண்ணு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் ஏதோ ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி கோலத்தில் இருக்காளே, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா என்ன, போய் சீக்கிரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போக, இங்கே ஜெனியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க இது, நான் தான் சொன்னல, அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு போனதுலேருந்தே ஏதோ சரியில்லை, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா அம்மாவும் வேகமாக கிளம்பி நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போன அதே நேரத்தில் இங்கே சக்தி அங்கே ஜெனியோட கழுத்தில் தாலியை கட்ட தமிழ்ச்செல்வி ஒரு வித பதட்டத்தோடையும் இன்னொரு பக்கம் சந்தோஷத்தோடையும் அங்கே 2 பேருக்கும் பூ போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே வந்த ஜெனியோட அப்பா அம்மாவுமே, ஏய் ஜெனி, என்னடி காரியம் பண்ணியிருக்க, உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்த்து வச்சா கேவலம் இந்த பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை போட்டு நல்லாவே அடி வெளுத்துவாங்க. உடனே தமிழ்ச்செல்வியோ, அம்மா அம்மா அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. ஏய் நீ பேசாத, அமுக்கு நீ மாதிரி நேற்று மெதுவாக வீட்டுக்கு வந்து நீ பேசும்போதே உன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, இப்போ தானே தெரியுது இப்படி கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு. எங்க உன் புருஷன், உன் மாமனார் எங்க, அப்பேற்பட்ட குடும்பத்தில் உன்னை போய் கல்யாணம் பண்ணாங்க பாரு, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான். உன்னை எதுவும் சொல்லக்கூடாது, உன்னை அந்த வீட்டில் வச்சு குடும்பம் நடத்துகிறான் பாரு, உன் புருஷனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபத்தோட ஜெனியோட அப்பா அம்மாவுமே பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே சேது அங்கே கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா தமிழ்ச்செல்வி வந்துட்டாலப்பா. இல்லையப்பா, இன்னும் வரலையா, இருங்கப்பா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேதுவோ தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ண, தமிழ்ச்செல்வியோட ஃபோனு இங்கே எடுக்காததுனால, அப்பா என்னப்பா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறீங்க, காலையில் அவளோட ஃப்ரெண்டு ஜெனிக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு போயிருந்தா, இன்னமுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேது ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அங்கே அப்பத்தாவோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே சேதுவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஏயா சேது, இங்கே பக்கத்துல இருந்து மாறி பேசுகிறேன். ஆமாம், உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி மாதிரி தான்ப்பா இருக்கு, அந்த பொண்ணை யாரோ ஒரு 4-5 பேர் நின்று பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, கூட யாரோ மாலையும் கழுத்துமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அதே முருகன் கோவில் தான், கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தெரிஞ்சவர் அங்கே சேதுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஃபோனை வச்ச சேதுவோ அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, ராஜாங்கமும் சேதுவும் வேக வேகமாக கார் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே சொன்ன கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ஜெனியோட அப்பா அம்மா தமிழ்ச்செல்வி திட்டிக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வியோ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, வேக வேகமாக வந்த அங்கே ராஜாங்கமும் சேதுவும், என்ன தமிழ், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்க, உடனே அங்கே இருந்த ஜெனியோட அப்பாவும் அம்மாவும், வாப்பா வா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி யாரு, என் பொண்ணோட வாழ்க்கையவே இவ நாசமாக்கிட்டா, என் பொண்ணுக்கு கனடாவில் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நேற்று தான் நிச்சயதார்த்தத்தை முடித்தேன், ஆனால் இவ எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா, என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மறைமுகமாக அதுவும் கோவிலில் வச்சு இந்த ராஸ்கலை, இந்த பிச்சைக்காரனை வச்சு தாலியை கட்ட வச்சிருக்கா, இதெல்லாம் என்னப்பா, என் பொண்ணு வாழ்க்கையவே இவ அழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஜெனியோட அப்பா அம்மாவும் சேது வந்ததும் வராதுமா சொல்ல, ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்னம்மா தமிழ்ச்செல்வி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அது வந்து மாமா, ஜெனியும் சக்தியும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, சக்தி இல்லைனா ஜெனி செத்து போயிடுவேன்னு என்கிட்ட சொன்னா,
அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒருவேளை கல்யாணம் பண்ணலைன்னா செத்து போயிடுவாங்களோன்னு ஒருவித பயம் வந்துடுச்சு. அதனால தான் இவங்க 2 பேருக்கும் மறைமுகமா தெரியாம கல்யாணத்த பண்ணி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்ன தமிழ்ச்செல்வி இதெல்லாம்? உன் ஃப்ரெண்டு ஜெனிக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற மாப்பிள்ள அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னெல்லாம் என் மருமகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. பாரு, கோவில்ல இருக்க எல்லாருமே என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பேச, உடனே சேதுவோ அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்ன தமிழ்ச்செல்வி, காலையில வீட்ல இருந்து கிளம்பும்போது என்கிட்ட என்ன சொன்ன? இந்த மாதிரி ஜெனியோட நிச்சயதார்த்தத்துக்கு போறேன்னு சொன்னேன். ஆனா கடைசியில இந்த ஜெனிக்கு நேத்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. என்ன இதெல்லாம்? இப்பதான் கொஞ்ச நாளா பொய் சொல்லாம என் கூட உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தா, அப்பவும் உன்னோட பொய் பித்தலாட்டத்தை நீ விடலல. பொய் சொல்லிட்டு தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முன்னாடியே முடிவெடுத்து நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, உடனே சக்தியும் அங்க இருந்த ஜெனியுமே வேக வேகமா வந்து சேதுவை தடுத்து நிறுத்தி, சார் சார் வேண்டாம், தமிழ்ச்செல்வியை நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. நாங்க சொன்னதுனால தான் தமிழ்ச்செல்வி வந்து இங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னொரு எங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நாங்க தூக்குல தான் தொங்கி இருக்கணும். இப்போவாவது எங்க வாழ்க்கையை இவங்க காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ஜெனியும் சொல்ல, சேதுவோ ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா கார்ல வந்து ஏறு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா கூட உன்னை தலை முழுகிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, தமிழ்ச்செல்வியோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து பொறுமையா கார்ல ஏறி உக்காடுறாங்க. ராஜாங்கமும் சேதுவும் அங்கிருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்க ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் ஜெனியை பார்த்து, இங்க பாரு, அவனை நம்பி தானே போனேன், போய் நாசமா தான் போக போற. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன், உன்னை என்னையோட தலை முழுகிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பா அம்மா நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜெனியுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கார்ல ஏறி உக்காந்த தமிழ்ச்செல்விய அங்க சேது பார்த்து மறைச்சுக்கிட்டு வர, தமிழ்ச்செல்விக்கோ இங்க கண்ட கனவெல்லாம் ஞாபகம் வருது. ஒருவேளை வீட்டுக்கு போய் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களா? இதுதான் நமக்கு கனவா வந்ததா? கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது. என்ன இவர் புரிஞ்சுக்கிட்டு சமாதானமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியோ மனசுக்குள்ளேயே ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு போறாங்க.